அதே நேரத்தில் விஜய் இவ்வளவு நாள் என்ன பண்ணாரு, திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு நான் 26 முதலமைச்சர்னு சொன்னா எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு விஜய் விமர்சிக்கிறவங்க கேள்வி வைப்பாங்களே. இல்ல சார், இதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போலையா, போய் ஆதரவு தெரிவிச்சு மக்களுக்காக பேசலையா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் மோடி தடை செஞ்சாரு, மக்கள் லைன்ல நின்னாங்களே. யார் இவங்க ஒன்றிய அரசுன்னு பேசி நாணயத்தை கூட்டு வந்து நாணய வெளியீட்டு விழா கூட்டு வந்தாங்களே, மோடியை விமர்சிச்சு விஜய் பேசலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விஜய் எது செய்யல. விஜய் அன்னைக்கு அண்ணா ஹசாரேயோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஊழலற்ற ஆட்சி வரணும்னு சொல்லி போராடலையா? ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து ஏதோ விஜய் வந்து நேற்று அரசியல் களத்துல வந்த மாதிரி என் சகோதரி நீட்ல இறங்க அனிதாவுக்கு எதிராக போய் விஜய் அவங்க வீட்டுல சந்திச்சு ஆதரவு தெரிவிக்கலையா? விஜய் தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறாரு, மக்கள் அதை விரும்புறான். விஜய் செய்யறது பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான செயல். இன்னைக்கு விமான நிலையத்துக்கு வந்து பாக்குறாருன்னு சொன்னா நான் கேட்கிறேன், மண்ணு மேல நாங்க விவசாயிகளுக்காகவே தனி பட்ஜெட்டை போட்ட ஒரே அரசு திமுக அரசு சார். அண்ணன் பிடிஆர் பழனியால வச்சு போட்டாங்க. அப்போ மண்ணை அபகரிக்கிறாங்களா? நீங்க விவசாயம் பாதுகாவலர் தானே, விவசாயி ஆச்சுங்க ஸ்டாலின் உதயநிதியும், ஏன் நீங்க வந்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அங்க விஜய் போறாரு, மக்கள் நம்புறாங்க. விஜய் வந்தால் கண்டிப்பாக விவசாயம் பாதுகாக்கப்படும், விஜய் வந்தா ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தப்படும், விஜய் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படும், விஜய் வந்தால் சட்ட ஒழுங்கு பேணப்படும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை பார்த்து தான் கை கால் உதறுது உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும். நீங்க அவருக்கு இடையூறு கொடுக்குறீங்க. அந்த இடையூறையும் மீண்டு கண்டிப்பாக 2026 மக்கள் மன்றத்தில் விஜய் வந்து களத்துல நின்று ஆட்சி அமைப்பார் என்றது